வணக்கம். தமிழ் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் தனிப்பட்ட வெற்றியல்ல. ஜனாதிபதி ஆயில் பரீட்சை விடைத்தாள்களை திருத்தும் பணிகள் இடைநிறுத்தம். வாகன வருமான அனுமதி பத்திரம் தொடர்பில் விசேட அறிவிப்பு. கொட்டாவை மகம்புர பேருந்து விபத்தில் 5 பேர் காயம். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. நளின் பண்டாரவின் வாகன மோதி விபத்துக்குள்ளான இளைஞன் உயிரிழப்பு. வாகன இறக்குமதி தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. தேசிய நேர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை விசேட அறிவிப்பு. சர்வதேச நாணய நிதியத்தின் 2வது மேலாய்வு கூட்டம். மின்சார கட்டண திருத்த தொடர்பில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அறிவிப்பு. இனி வருவன விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் நாட்டின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குமே அன்றி தனிப்பட்ட வெற்றி தோல்வியாக அமையாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். பொருளாதார சீர்திருத்த துறைசார் மேற்பார்வை குழுவில் கலந்து கொள்ளும் இளைஞர் பிரதிநிதிகளுடன் பத்ரமுலை ஓட்டர் சேர்ச் கோட்டலில் நடைபெற்ற கொள்கை சீர்திருத்தம் தொடர்பான கருத்தாடலில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் உதய ஜனவிரத்னவின் தலைமையில் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் GL பெர்டன் பெரேரா குழுவின் செயலாளராக செயற்படுவார். மேலும் அரசு சேவையில் உள்ள பல்வேறு சேவை பிரிவுகளுக்கு இடையில் நிலவும் சம்பள முரண்பாடுகள் குறித்து உரிய கவனம் செலுத்தி 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் வகையில் அரசு சேவையின் அனைத்து துறைகளிலும் உள்ள சம்பளம் மற்றும் ஏனைய கொடுப்பனவுகளை மீளாய்வு செய்து திருத்தங்கள் தொடர்பான பரிந்துரைகளை நிபுணர் குழு சமர்ப்பிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை விடைத்தாள்களை திருத்தும் பணிகள் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் இடைநிறுத்தப்பட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதம செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதேவேளை சாதாரணதர பரீட்சை விடைத்தாள்களை திருத்த பணிகள் முன்னெடுக்கப்படும் 101 மத்திய நிலையங்கள் மற்றும் நாடு முழுவதும் உள்ள 100 வலய கல்வி அலுவலகங்கள் ஆகியவற்றுக்கு முன்பாக இன்று பிற்பகல் 1 மணிக்கு அதிபர் ஆசிரியர் போராட்டம் பாரிய அளவில் நடாத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிபர் ஆசிரியர் சம்பளம் முரண்பாட்டை நீக்குதல், கல்வி சுமையை பெற்றோர் மீது சுமத்துவதை உடனடியாக நிறுத்தல் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல் மாகாணம் தவிர்த்த ஏனைய மாகாணங்களில் வாகனங்களுக்கு ஜப்ரகமுவ மாகாணத்தில் வாகன வருமான அனுமதி பத்திரத்தை பதிவு செய்ய முடியும் என ஜப்ரகமுவ மாகாண செயலாளர் மகிந்த எஸ் வீரசூரிய தெரிவித்துள்ளார். சப்ரகமுவ மாகாண சபை இந்த வசதியை கடந்த 3ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனால் மேல் மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் தவிர்த்த ஏனைய மாகாணங்களில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கான வருடாந்த வாகன வருமான அனுமதி பத்திரங்களை சப்ரகமுவ மாகாண வளாகத்தில் பெற்றுக் கொள்ள முடியும். மேலும் ரத்தினபுரி மற்றும் கேகாலை மாவட்டங்களில் உள்ள 29 பிரதேச செயலக அலுவலகங்களும் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொட்டாவை மகம்புர அதிவேக நெடுஞ்சாலை பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. அதன்படி இன்று புதன்கிழமை காலை இடம்பெற்ற விபத்தில் 5 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். பாதுகாப்பில் சென்ற தனியார் பேருந்து நிலையத்துக்கு நுழைய முற்பட்ட போது பேருந்தின் தடுப்பு செயலிழந்ததால் சாரதியால் பேருந்தை கட்டுப்படுத்த முடியாமல் நின்றிருந்த மற்றொரு பேருந்துடன் மோதியுள்ளது. அத்துடன் பேருந்து நிலையம் பலத்த சேதமடைந்துள்ளதுடன் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் இன்று மேல் சப்ரகம்புவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டினுவரலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதேவேளை மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு அளவான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, அம்பாத்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார பயணித்த ஜேப் வாகனம் மோதியதில் 8 நாட்களாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் நேற்று உயிரிழந்துள்ளார். 22 வயதுடைய இந்த இளைஞன் மோட்டார் சைக்கிளில் விற்பனை தொழில் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. அதன்படி கொழும்பு பிரதான வீதியில்
பொங்கஸ்தனிய சந்திக்கு அருகில் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார பயணித்த ஜேப் இளைஞன் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியுள்ளது. அதன்படி விபத்தில் காயமடைந்த இளைஞன் சிகிச்சைக்காக வட்டுப்பிட்டியல ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதன் பின்னர் குறித்த இளைஞன் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். இளைஞனின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதால் விபத்து இடம்பெற்ற நேரம் முதல் அவர் சுயநினைவிற்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தின் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார பயணித்த ஜீப் வண்டியின் சாரதியை நெட்டப்பூவ போலீஸ் போக்குவரத்து பிரிவினர் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனரக வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் பொய்யானவை எனவும் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் அரசாங்கம் தொடர்ந்து பரிசீலித்து வருவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியபலாபிட்டிய தெரிவித்துள்ளார். அண்மையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, கனரக வாகன இறக்குமதி அக்டோபர் மாதம் இடம்பெறும் என பொய்யான தகவல் வெளியாகியுள்ளன. வாகனங்களை இறக்குமதி செய்யும் திகதியை அரசாங்கம் இதுவரை அறிவிக்கவில்லை. மேலும் வாகன இறக்குமதிகளை மேற்கொள்வது சாத்தியமா என்பது குறித்து அரசாங்கம் ஆலோசித்து வருகிறது. இவ்வாறு நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் ஜியமலாபிட்டிய தெரிவித்துள்ளார். தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினால் விநியோகப்படும் நீரை குடித்து கொழும்பை அண்டிய மக்கள் வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தியால் அவதிப்படுவதாக வெளியான செய்திகள் முற்றிலும் பொய்யானவை என தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. முறையான சுத்திகரிப்பு நடவடிக்கையின் பின்னரே மக்களுக்கு குடிநீர் வழங்கப்படுவதாக அதன் உதவி பொது மேலாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சுத்திகரிக்கப்படும் பிறகு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு வாரியத்தால் வழங்கப்படும் தண்ணீர் தொடர்ந்து ஆய்வாக சோதனைகளும் உட்படுத்தப்படுகின்றன. மேலும் நுண்ணுயிரியல் சோதனைகள் மற்றும் அனைத்து ரசாயன சோதனைகள் மேற்கொள்ளப்படுவதுடன் இலங்கை தர நிலையில் அதில் எந்தவிதமான நோய் கிருமிகளும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் கடன் திட்டம் தொடர்பான 2வது மீளாய்வு தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை இன்று கலந்துரையாட உள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் தொடர்பு துறையின் இயக்குநர் ஜிலில் கோசப் சமீபத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் 2024 ஆண்டுக்கான 4வது பிரிவின் கீழ் ஆலோசனை நடத்துவது குறித்து செயற்குழு கூட்டத்தில் கவனம் செலுத்தப்படும் என தெரிவித்தார். அத்துடன் கடன் திட்டத்தின் தரத்திற்கு ஏற்ப வெளிவணிக கடன் வழங்குநர்களுடன் இலங்கை விரைவில் ஒரு உடன்பாட்டை எட்டிவிடும் என்றும் தான் மிகவும் நம்புவதாகவும் அவர் கூறினார். மேலும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தல், கையிருப்பு அதிகரிப்பு, பொருளாதார வளர்ச்சி போன்றவற்றில் இலங்கை முன்னேற்றம் கண்டுள்ளதாக அவர் அண்மையில் மேலும் குறிப்பிட்டிருந்தார். புதிய மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் இலங்கை மின்சார சபையினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் நடப்பகுதியில் அங்கீகாரம் வழங்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின்சார சபையினால் முன்வைக்கப்பட்டுள்ள புதிய கட்ட திருத்த யோசனை தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களையும் பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்துள்ளதாக அதன் தலைவர் பேராசிரியர் மஞ்சுள பெர்னாட்டோ தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் இறுதி முடிவு இலங்கை மின்சார சபைக்கு அறிவிக்கப்படும் எனவும் இறுதி முடிவு ஜூலை 2ஆம் வாரத்தில் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறாயினும் ஜூலை 1ஆம் தேதி முதல் மின்சார கட்டணங்கள் குறைக்கப்படும் என மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர அண்மையில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசு சேவையில் நிலவும் சம்பள முரண்பாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நிபுணர் குழு ஒன்றை நியமித்துள்ளார். அந்த வகையில் குறித்த நிபுணர் குழுவின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி செயலாளரும் சிரேஷ்ட நிர்வாக உத்தியோகத்தருமான உதயன் ஜனவிரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். இக்குழுவின் பணிப்பாளர் நாயகமாக 4 உறுப்பினர்களும் மேலதிக உறுப்பினர்களாக 4 உறுப்பினர்களும் அங்கம் வகிக்கின்றனர். அத்தோடு ஜனாதிபதியின் மேலக செயலாளர் ஜிஎல் வெட்ரன் பெரேரா குழுவின் செயலாளராக செயற்படுவார் எனவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. அரசு சேவையில் உள்ள பல்வேறு சேவை பிரிவுகளுக்கு இடையில் நிலவும் சம்பள முரண்பாடுகள் குறித்து கவனம் செலுத்துவதுடன் அரசு சேவையில் அனைத்து துறைகளிலும் உள்ள சம்பளம் மற்றும் ஏனைய கொடுப்பனவுகள் மீளாய்வும் செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் திருத்தங்கள் தொடர்பான பரிந்துரைகள் இந்த நிபுணர் குழு சமர்ப்பிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இது தொடர்பான தமது பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை 3 மாதங்களுக்குள் ஜனாதிபதிக்கு வழங்குமாறு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. பாணாதுறை நல்லுறவு பிரதேசத்தில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் ரசாயனம் வெளியிடப்பட்டதால் சுமார் 30 பேர் சுகவீனம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அதன்படி வாசனை திரவியங்கள் மற்றும் ஏனைய பொருட்களை உற்பத்தி செய்யும் நிறுவனம் ஒன்றில் கலவை தயாரிக்கும் போது ரசாயன பொருளின் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பாணாந்துறை சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் நிறுவனத்தை தற்காலிகமாக மூடுமாறு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் நோய்வாய்ப்பட்டவர்கள் குழு பாணாந்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் மற்றொரு குழு தனிப்பட்ட சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் நெந்தவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் இரு பாடசாலை மாணவிகள் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் நெந்தவூர் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். குறித்த பகுதியில் உள்ள பாடசாலைகளில் கல்வி கற்கும் 14 மற்றும் 16 வயது மதிக்கத்தக்க இரு மாணவிகளே இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இரு மாணவிகள் காணாமல் சென்றமை தொடர்பில் கடந்த 10ஆம் தேதி முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் நெந்தவூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் குழு ஒன்று விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தினசரி முட்டை நுகர்வு சுமார் 8 மில்லியனாக அதிகரித்துள்ளதாக பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தினசரி முட்டை நுகர்வு 7 மில்லியன் என்று நுகர்வோர் தரவு அறிக்கைகள் குறிப்பிட்டாலும் கடந்த சில மாதங்களில் குறைந்த அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நாளாந்த முட்டை உற்பத்தி சுமார் 6 மில்லியனாக உள்ளதுடன் தேவைக்கும் வளங்களுக்கும் இடையில் சுமார் 2 மில்லியன் முட்டைகளின் பற்றாக்குறை காரணமாக நாட்டில் முட்டை சந்தையில் கேள்வி நிலை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. முட்டை இறக்குமதி மட்டுப்படுத்தப்பட்டதனூடாக இலங்கை சந்தையில் முட்டை விலை வேகமாக அதிகரித்து வருவதற்கும் இதுவே காரணம் என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளியவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்புலவு மாதிரி கிராமத்தினை சேர்ந்து 14 வயது சிறுமியொருவர் கர்ப்பம் தரித்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கேப்பாப்புலவு மாதிரி கிராமத்தினை சேர்ந்த 14 வயதுடைய பாடசாலை மாணவியொருவர் கர்ப்பம் தரித்த சந்தேகத்தில் 59 வயதுடைய நபர் ஒருவரை கடந்த 28/5/2024 அன்று முள்ளியவளை போலீசார் கைது செய்திருந்தனர். அத்துடன் குறித்த மாணவியின் கற்பம் தொடர்பில் வெள்ளியவளை போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டிருந்த நிலையில் கடந்த வாரம் கேப்பாப்புலவினை சேர்ந்த 30 வயதுடைய நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனையடுத்து மாணவியின் வாய்முறைப்பாட்டிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட தகவலுக்கு அமைய நேற்றைய தினம் மற்றும் சந்தேகத்துக்கிடமாக 16, 17 மற்றும் 19 பதிவுடைய 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட 3 இளைஞர்களும் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது கேப்பாப்புலவினை சேர்ந்த 16 வயதுடைய சிறுவன் ஐஸ் போதைப் பொருள் பாவித்துள்ளமை தெரியவந்துள்ளது. இவ்வாறு நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட மூவரையும் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது அதில் இருவரை விளக்கமறியலில் வைக்க மன்று உத்தரவிட்டுள்ளதுடன் 16 வயதுடைய பாடசாலை சிறுவனை யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் உள்ள சிறுவன் நன்னடத்தை இல்லத்துக்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இனி வருவன இந்திய செய்திகள். ஆந்திராவின் முதலமைச்சராக தெலுங்கு தேச கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு இன்று பதவியேற்க உள்ளார். 175 தொகுதிகளை கொண்ட ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் தெலுங்கு தேச கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 164 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடித்தது. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்எல்ஏக்கள் ஆலோசனைக் கூட்டம் விஜயவாடாவில் நடைபெற்றுள்ளது. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக சந்திரபாபு நாயுடு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதனையடுத்து சந்திரபாபு நாயுடு ஆந்திர முதலமைச்சராக 4வது முறையாக இன்று காலை 11:27 மணிக்கு விஜயவாடாவில் பதவியேற்க உள்ளார். மேலும் துணை முதலமைச்சராக பவன் கல்யாணும் பதவியேற்க உள்ளார் எனவும் இவர்கள் தவிர மேலும் 26 அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளார்கள் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஒடிஷாவின் முதலமைச்சராக பாஜகவை சேர்ந்த 54 வயதான மோகன் சரண் பச்சி இன்று பதவியேற்க உள்ளார். குறித்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. பழங்குடியினத்தை சேர்ந்த மோகன் சரண் பச்சி ஒடிசா சட்டசபைக்கு 4 முறை தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒடிசாவில் வெப்ப அலை காரணமாக கடந்த 3 நாட்களில் 8 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த ஆண்டு இந்தியாவில் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளிலும் வழக்கத்துக்கு மாறான அதிக வெப்பத்தை மக்கள் எதிர்கொண்டு வருகின்றனர். மனிதனால் உந்தப்பட்ட பருவநிலை மாற்றமே இதற்கு காரணம் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இனி வருவன உலகச் செய்திகள். யுரேனஸுக்கு மனிதர்களை அனுப்புவதே தனது கனவு என ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்தாபகரும் உலகின் மிகப்பெரிய செல்வந்தருமான எலான் மாஸ்க் தெரிவித்துள்ளார். எலான் மாஸ்க் அண்மையில் தனது
டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவிலே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த பதிவில் அவர் தெரிவித்துள்ளதாவது, எந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் 4வது கிரகமான செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை அனுப்பியுள்ளேன். மேலும் செவ்வாய் கிரகத்தில் மில்லியனுக்கு அதிகமான மனிதர்களை அனுப்புவதுதான் எனது அடுத்த கட்ட திட்டம். இந்த திட்டத்தில் வெற்றியடைந்த பின்னர் அடுத்த 7வது கிரகமான யூரேனஸுக்கு மனிதர்களை அனுப்புவதே எனது கனவு என இவ்வாறு தெரிவித்துள்ளார். சுமார் 260 புலம்பெயர்ந்தோருடன் பயணித்த படகொன்று ஏமான் அருகே கடலில் மூழ்கியதில் 49 பேர் வரை உயிரிழந்துள்ளதுடன் 140 பேரை காணவில்லை என ஐநா சர்வதேச அமைப்பு அறிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களில் 6 சிறுவர்களும் 31 பெண்களும் அடங்குவதாக குறித்த அமைப்பு தெரிவித்துள்ளது. சோமாலியா மற்றும் எதியோப்பியாவை சேர்ந்த புலம்பெயர்வோரை ஏற்றிச் சென்ற படகு இவ்வாறு கடலில் மூழ்கி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இது தொடர்பாக ஐநா சர்வதேச அமைப்பு வெளியிட்டுள்ள அறிவிப்பு, சோமாலியாவில் வடக்கு கடற்கரையிலிருந்து சுமார் 260 சோமாலியர்கள் மற்றும் எதியோப்பியர்களை ஏற்றிக்கொண்டு வளைகுடா வழியாக பயணித்த படகொன்று 320 கிலோமீட்டர் பயணித்த நிலையில் ஏமான் தெற்கு கடற்கரை பகுதியில் நேற்று கடலில் மூழ்கியதாக அறிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் மகன் கேட்ரன் பைடனை குற்றவாளியாக அந்நாட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. போதைப்பொருள் பழக்கவில்லை என பொய் கூறி கடந்த 2018ஆம் ஆண்டு துப்பாக்கி வாங்கியமை உட்பட 3 வழக்குகளில் கேட்டன் பைடன் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் கேட்டன் பைடனுக்கு அதிகபட்சமாக 25 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அந்நாட்டு சட்ட வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது தமிழகமின் பிரதான செய்தி அறிக்கையோடு.